அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதன் ஃபிஷ் வேர்ல்ட். இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெரஸில் எப்படி ஃபிஷ் ஃபார்ம் அமைக்க போகிறோம், அதுக்குண்டான ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங். மதன் ஃபிஷ் ஃபார்மோட டெரஸ் ஃபிஷ் ஃபார்ம் செட்டப்பில் டே 3ல் இருக்கக்கூடிய அழகான ஒரு காலை பொழுது. இந்த காலை பொழுதுலாம் இன்றைக்கி நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூரியன் இருக்குன்னு. எஸ், இன்றைக்கி இந்த இடத்த இவ்வளோ அழகாக மாற்ற போகிறோம். நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தோம். அந்த பிளான் படி நான் ஆல்ரெடி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ரெண்டையும் செவுத்த ஒட்டி நம்ம நேற்று பிளான் பண்ணியிருந்த மாதிரியே வச்சாச்சு. அதே மாதிரி பாக்ஸஸுமே நான் வரிசையாக அடுக்கி வச்சிட்டேன். மேக்ஸிமம் மேலே டேங்க் இருக்குது, டேங்க்குக்கு அழகாக வர மாதிரி நம்ம பிளானுக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தோமோ எக்ஸாக்டாக அதே மாதிரி ஃபிஷ் பண்ணியிருக்கேன். நடுவில் ஒரு குட்டி கேப் விட்ருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா நடந்து போகிறதுக்காக இந்த சைடு போகிறது. அதே மாதிரி இந்த சைடுமே ஒரு குட்டி கேப் விட்டுருப்பேன். அதுவும் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நடந்து போகிறதுக்காக தான். இல்லை ஃப்யூச்சரில் அந்த சைடு ஏதாவது ஃபிஷ்ஷுக்கு ஏதாவது பிளான் பண்ணலாம், இல்லை ஏதாவது புதுசாக பாக்ஸ் வாங்குற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை கொஞ்சம் கிட்ட போய் காட்டுறேன். பாருங்கள், இந்த பாக்ஸஸ் எல்லாமே நீட்டாக கழுவி எடுத்து வச்சாச்சு. அதில் ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் வர டேமேஜாக இருந்துச்சு. ஸோ அது இருக்குது. மீதி எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். ஒரு 8 பாக்ஸ் நீட்டாக இருக்குது. நேற்று ஈவினிங் என்ன பண்ணியிருந்தோன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாக்ஸ் எல்லாமே நீட்டாக கழுவி கொஞ்சம் உள்ள சுண்ணாம்புலாம் இருந்துச்சு, சுண்ணாம்பு பெயிண்ட்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நீட்டாக கழுவி எடுத்து வச்சாச்சு. நல்லாவும் காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கையில் எத்தனை இருக்குது அப்படின்னா 8 பெயிண்ட் பாக்ஸஸ் இருக்குது, ப்ளஸ் 2 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்குது. இந்த 8 பாக்ஸில் 8 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷு வளர்க்கலாம். தென் ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸ் இருக்குது. ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸ்லையும் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற அப்டேட்லாம் நான் யோசிச்சு வச்சுட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா தோணுச்சு அப்படின்னா சொல்லுங்கள். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸில் இப்போது நம்ம பிளான் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் ஆல்ரெடி நான் வளர்த்த மீன்கள் படி அழகான ஃபிஷ்ஷஸை விட போகிறோம். ப்ரெக்னெண்ட்டான ஃபீமேல்ஸ் எல்லாமே எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய அந்த 2 டப்பு தெரியுது இல்லைங்களா, அதில் எடுத்து ஐசோலேட் பண்ணிவிடுவோம். இதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய குட்டீஸ் சேவ் ஆகும். கப்பி குட்டி அழகழகாக நிறையா வரும். இதில் நம்ம பேரா மேல் ஃபீமேல் ரெண்டையும் சேர்த்து விட போகிறோம். அதில் ப்ரெக்னென்ட் ஃபீமேல்ஸ் எடுத்து இதில் வச்சு செப்பரேட் பண்ணிவிடுவோம். இது எங்கே வைப்போன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மள்ட்ட நிறைய கப்பி குட்டி அழகழகாக இந்த இடத்துல தான் பிறந்துச்சு. தென் இந்த பாக்ஸஸில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நீட்டாக பராமரிக்க தான் இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பாசிலாம் இருந்துச்சு. அதையுமே நம்ம நேற்று க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். எஸ், இப்போ நம்ம ஃபைனலுக்கு கப்பி ஃபார்ம் லான்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, ஃபிஷ்ஷஸுக்கு வாட்டர் வேணும் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வாட்டர் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு குட்டி பிரேக் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எஸ், பேக் டு தி ஃபார்ம். பார்த்தா தலைவர் நல்லா மேலே வந்துட்டார். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு இருந்தப்போ அழகாக குட்டியாக இருந்தார். இப்போது டைம் ஆக மேலே செப்பரேட் ஆக ஆரம்பிச்சார். நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கெட்டில் தண்ணி ஃபில் பண்ணணும். சில பேர்த்துக்கு டவுட் வரும், தண்ணி எவ்வளோ பிரதர் ஃபில் பண்ணணும், எந்த மாதிரி வாட்டர் ஃபில் பண்ணணும், 5-6 நாள் சேவ் பண்ண வச்ச வாட்டர் தான் ஃபில் பண்ணுமா அப்படின்லாம் கேட்பாங்க. எனக்கு என்னென்னா, எங்கள் வீட்டில் பாருங்கள், இந்த பைப்லேருந்து தான் நம்ம ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சைடில் உப்பு தண்ணி, ஒரு சைடில் நல்ல தண்ணி, ரெண்டுமே சேர்த்து தான் கலந்து ஊற்றுறோம். முக்கியமாக எங்கள் ஏரியாவிலேருந்து வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேங்க்கில் ஆல்ரெடி சேவ் ஆகிட்டு தான் வரும், பெரிய டேங்க்கில். அதனால் அது ஆல்ரெடி கொஞ்சம் ஓல்டு வாட்டராக தான் இருக்கும். ஒரு சில சமயம் மட்டும் இந்த குளோரின்லாம் கலந்து போட்டிருப்பாங்க. அந்த டைமை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே நான் 2025ல் ரெசல்யூஷனாக ஸ்டார்ட் பண்ணது. இந்த வருஷம் நான் மாடியில் மீன் பண்ணை அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, மீன் பண்ணை அப்படிங்கிறது என்னோடய குட்டி ஐடியாக்காக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்த விஷயம். அதோட வீடியோஸ் தான் காட்டுறேன். இன்னும் ஒரு குறிப்பிட்ட இந்த சீரீஸோட எண்டு முடிகிறப்போ நான் எப்படி இதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன், எப்படி ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு மாறினேன், இப்போ என்னென்ன ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ பிகினராக நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். பட் அல்டிமேட் வெர்ஷனே என்ன அப்படின்னா, கப்பி வளர்க்குற நிறைய பேத்துக்கு ஆசை அதுதான். எக்ஸாக்டிக் கப்பி நிறைய வளர்க்கணும், முக்கியமாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வளர்க்கணும், நிறைய குட்டி எடுக்கணும். அந்த அழகை ரசிக்கிறது ஒரு விதமாக இருக்கும். அதுக்கு எப்படி நான் அச்சீவ் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தில் முதல் 2-3 படிகள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இப்போ பாருங்கள், இதில் தண்ணி ஊற்றியாச்சு. எவ்வளோ கேப் விட்டுருக்கேன் பாருங்கள். ஒரு பக்கெட்டில் இந்த அளவுக்கு கேப் விட்டு தண்ணி ஃபில் பண்ணிங்க. ஏன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் கப்பி தாவாது, இருந்தாலும் தாவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு கேப் விட்டு வச்சுருக்கோம். ஒவ்வொரு பக்கெட்லேயும் அந்தந்த மெஷர்மெண்ட்ஸில் இப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கோம். இப்போ half ஆஃப் த வே முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதையும் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஃபில் ஆகிட்டு இருக்குது. அந்த இது ஃபில் ஆன உடனே எடுத்து எல்லாத்துலேயுமே ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், இப்போ எதெல்லாம் கொஞ்சமாக குறையா இருந்துச்சு இல்லையா, அந்த பாக்ஸஸ் எல்லாத்துலேயுமே நீட்டாக தண்ணி ஊற்ற ஆரம்பித்தாச்சு. நிறைய பேர் லீஃபெல்லாம் போடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய தண்ணி எனக்கு ரொம்ப அடாப்ட் ஆகுது.
ஃபிஷ் நான் ஆல்ரெடி வளர்த்திருக்கேன், ரொம்பவே நீட்டாக இருக்குது. அதனால் எனக்கு தண்ணி பிரச்சனை எதுவுமே இல்லை. நான் இது வரைக்கும் எந்த மெடிசனும் யூஸ் பண்ணதே கிடையாது. உள்ளுக்குள்ளே பாதாம் லீஃப் அதெல்லாம் நிறைய சொல்கிறாங்க, நான் அதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது. எப்போவுமே நார்மல் வாட்டர் கப்பி எனக்கு எப்போவுமே கை கொடுத்துருக்கு. எப்படா இந்த பக்கெட்டில் இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ளே ஃபிஷ்ஷஸ் எல்லாம் விட்டு அழகாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஆசை ரொம்பவே இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம். தலைவர் பாருங்கள் நல்லாவே மேலே வந்துட்டார். வெயில் சுல்லுன்னு அடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. நவ் வி ஹாவ் அ ஃபாக்ஸ்டெயில். எஸ், கப்பீஸுக்கு ரொம்ப முக்கியம் ஃபாக்ஸ்டெயில். பிளான்ட்டு கண்டிப்பாக தேவையான, என்னை பொறுத்த வரைக்கும் பிளான்ட்டு தேவையில்லை. இருந்தாலும் நான் வளர்க்க போகிறதுல வந்து குட்டி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸுக்காக தான் பிளான் பண்ணுறேன். அப்போது நைட் டைமில் ஏதாவது கப்பி குட்டி போட்டுருச்சு அப்படின்னா குட்டி போய் அதில் போய் ஒளிஞ்சிக்கிறது யூஸ் ஆகும். மற்றபடிக்கு ஆக்சிஜன் கிடைக்குதா அந்த விஷயங்கள்லாம் எனக்கு பெருசாக தெரியல. இருந்தாலும் பாருங்கள், நான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாக்ஸ்டெயில் போட்டேன். ஏன் பிரதர் எல்லாத்துலேயும் நிறைய போடலன்னு கேட்காதீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நார்மல் வாட்டரில் கொஞ்சமாக தண்ணி போடுறப்போ அப்பப்போ சம்டைம்ஸ் மேலும் ஃபீமேலும் சேஸ் பண்ணுறப்போ ஃபீமேல் கொஞ்சம் ஒளியறதுக்கோ இல்லை ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ கூட இந்த இடம் யூஸ் ஆகும். முக்கியமாக குட்டிங்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த இது போட்டிருக்கோம். முக்கியமாக ஃபீமேல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே நம்ம செப்பரேட் பண்ணிவிடுவோம், அதனால் தேவைப்படாது. இருந்தாலும் நம்ம பார்க்காம எப்போயாவது விட்டுட்டோம் அப்படின்னாலும் இருந்தாலும் பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எப்போவுமே இந்த பசுமையான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வர்றப்போ ஒரு அழகை சேர்க்குது. அப்படி பார்க்குறப்போ நம்ம எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டோம். ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் ஹோம் ஃபார் அவர் ஃபிஷ்ஷஸ் ரெடி. நம்மளுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறப்போ ஒரு மன திருப்தி கிடைக்கும் இல்லையா? ரொம்ப ஆசமான ஃபீல் அது. நீங்களும் முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள். எஸ், நம்மளோட ப்ராஜெக்ட் மதன் ஃபிஷ் வேர்ல்டில் டெரஸ் ஃபிஷ் ஃபார்ம் 70% ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன். எல்லாத்துலேயும் இப்போ தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு. பாருங்கள், பார்க்கவே செம்மையாக இருக்குது இல்லையா? நம்ம எப்படி ஒரு புது வீடு கட்டுறப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் வருமோ, இது நம்ம ஃபிஷ் வேர்ல்டுக்கு, நம்ம ஃபிஷ்ஷஸுக்கு கொடுக்க போகிற புது வீடு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஃபுல் அச்சீவ்மெண்ட்டையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து என்னோட இதில் இணைஞ்சு இருங்க. முக்கியமாக இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.